நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். நாளொரு நாளடி. அதிகாரம் தாளாண்மை. பாடல் 200. பெருமுத்தரையர் பெரிதுவந்தியும் கருணை சோர ஆர்வர் கயவர். கருணையை பேரும் அறியார் நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய்விடும். இந்த பாடல் விடாமுயற்சியுடையவருடைய உணவை பற்றி சொல்லுகின்றது. பெருஞ்செல்வர்கள் வீடு தேடிச் சென்று அவர்கள் பல பேருக்கும் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்ற பல வகை சுவையோடு கூடிய உணவை சோம்பேறிகள், முயற்சி இல்லாதவர்கள், பெருமையை தேடிக்கொள்ளுகிற எண்ணமில்லாதவர்கள் உண்டு மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் விடாமுயற்சியை மேற்கொண்டு தங்கள் செயலை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கும் தாளாண்மையுடையவர்கள் நீராகாரத்தையோ கூழையோ குடித்துவிட்டு அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்வார்களே ஒழிய பல வகை சுவையோடு அமர்ந்து உண்ண வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இல்லை. அவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் உழைத்து கொண்டிருப்பார்கள் என்பதை சொல்லுகின்றது இந்த பாடல். தாளாண்மை அதிகாரத்தின் 10 பாடல்களும் விடாமுயற்சியின் சிறப்பை, ஒவ்வொரு செயலையும் நல்ல முறையிலே நமக்கும் பிறருக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே செய்து முடிக்கின்ற தன்மை, அதற்கான பண்பு, அதிலே வருகின்ற சோர்வுகளை கடந்து மேலே எழுகின்ற திறம், தொடர்ந்து அந்த பண்பை பிறருக்கு கடத்துவதற்கும் பிறருக்கும் உதவுகிற செயல்களை செய்வதற்கும் உண்டான எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடு போன்றவற்றையெல்லாம் அழகாகச் சொல்லி விடாமுயற்சியின் பெருமையை விளக்கி இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பாடலும் தாளாண்மை என்பதை தக்கபடி நமக்கு புரிய வைக்க முயன்றிருக்கின்றன. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.